வணக்கங்க. மாப்பிள்ளை சம்பா கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நாளே ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேற ஒரு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சின்னா நல்லா ஊறிடும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் லேசான பொறப்பாக அரைச்சி எடுத்துங்க. அந்த வடித்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதிலே ஊற்றி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு நாம் ஒரு பாத்திரத்தில் எத்தனை டம்ளர் நமக்கு கஞ்சி தேவையோ அதிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சு அந்த பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து அதில் ஊற்றிடலாம். மாப்பிள்ளை சம்பா கஞ்சி குடித்தா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க. மாப்பிள்ளை மாதிரி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நரம்பு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து சரியாகும்னு சொல்கிறாங்க. நீங்களும் தினமும் குடிச்சு பாருங்கள். தேவையான அளவு அது கூட உப்பு சேர்த்திக்கங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. விட்டிங்கன்னா லைட்டாக கட்டி பிடிச்சிரும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி நம்ம டம்ளரில் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி அது மேலே லேசாக தூவி விட்டு அந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். நான் குடித்து பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். குடித்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.